ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் சமுத்திர மீனவன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ணா ஒருத்தர் வாடா குழம்பு கூட மீன் இல்லை, கெண்டவலை விடுவோம் நெஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரி போனோம். ஆனால் நீங்கள் ஒரு ஆள் தான் கஷ்டப்படணும், நான் கூட வேணால் ஹெல்ப் வேணால் வரேன்னு சொன்னேன். சரி வாடான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. மொத்தம் 2 பாடு விட்டோம். அதில் பாடு ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் கம்மி தான். 2ஆம் பாடு தான் மீன் அதிகமாக பட்டுச்சு. இருந்தாலும் ஒரு ஆளை தான் கஷ்டப்பட்டு வலையை பற்றினார். கொஞ்சம் கடல் அலையும் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. அந்த முழுகி பற்றினார். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்கள் தானே கஷ்டப்பட்டு ஆகணும், தம்பி கொஞ்சம் கேமராமேன்ட்ட நிற்கிறேன் அப்படின்னேன். பரவாயில்ல நான் பார்த்துருந்தான்னு சொல்லிட்டு வலையை பற்றுறாரு. அண்ணனை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. கடல் அலைலாம் கொஞ்சம் பெருசாக வரும். அண்ணனும் ஒரு ஆள் கஷ்டப்படுறது எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. சரி வேறு வழி இல்லைன்னு நானும் நின்று வேடிக்கை தான் பார்த்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டமாக ஒரு பெரிய அலை ஒன்று வந்துச்சு. அண்ணனை எங்கடா காணான்னு சொல்லிட்டு பார்த்தேன். முழு எழுதினார். என்னண்ணா வாட்டம் ஒன்று ஆட்டிருக்கேன். அப்படியே ஒரு 10-15 ஆட்டம் நல்லா இருக்கும். மொத்தம் 4 மீன் 5 மீன் ஆப்பிட்டுச்சுங்க. ஒன்று நல்லா சைஸான மீன். ஒரு 2 மீனே ஒரு வீட்டுக்கு போதும் குழம்புக்கு, அந்த மாதிரி ஆப்பிட்டுச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள், நீங்களே பாருங்கள். மோப்பிலே கடந்துருக்கு மீன். இன்னொரு மீன் தூக்கு பார்க்காத, வேற வழி இல்லை, நீதான் பத்தி ஆகணும்.
கடலை பொறுத்தவரையும் ஒரு நாள் வரும் ஒரு நாள் போகும் அந்த மாதிரி தான். இன்றைக்கி என்னமோ தெரில எங்களுக்கான நாள்னு நினைக்கிறேன். ஏதோ 2 வீட்டுக்கு தாராளமாக பிடிச்சிட்டு போனோம். ஆனால் மீன் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஆட்டுச்சு. சந்தோஷத்தோடு போனோம். நீங்களே பாருங்கண்ணா எவ்வளோ மீன் பட்டிருக்குன்னு. பார்க்காத 3 மீன். அவர் மீன் இருக்கணும். மத்த மட்டும் உக்கரா இல்லாம இருந்தனா பக்கத்துல வந்துருவான். பக்கத்து ஊரே வந்துருவோம் போலயா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக அண்ணா வலையை பற்றி முடிச்சிட்டாரு. வலையை பற்றி முடித்து மீன் பட்டை மீனை காட்டுறாங்க பாருங்கள். ஒரு மீன் எவ்வளோ பெரிய மீனாக இருக்குது பாருங்கள். 1 2 ஒரு 4 5 மீன் கிட்டே இருக்குது. இப்போ வலையை பற்றி மீனை பேக்க போகிறாரு பாருங்கள். இப்போ இந்த மீன் பேர் பார்த்திங்கன்னா கெண்டை, முட்டை கெண்டை, செல்லை கெண்டைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வாய் கூராக இருந்துச்சுன்னா செல்லைக்கெண்டை, மொட்டையாக இருந்துச்சுன்னா முட்டை கெண்டைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுமாரி ஒரு 5 மீன் ஆப்பிட்டுச்சு. அதான் காட்டிகிட்டு இருக்காங்க. இதோட மீனை பேக்க ஆரம்பிப்பாங்க. மீனை பேத்துட்டு மறுபடியும் ஒரு பாடு விடுவோம். அதையும் பாருங்கள். அதில் தான் இதோட அதிகமான மீன் ஆப்பிட்டுச்சு. அதில் நண்டு பாறைன்னு சொல்லிட்டு ஆப்பிட்டுச்சு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மீனை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 10 மீன் ஆப்பிட்டாலும் 3 வீட்டுக்கு தாராளமாக குழம்புக்கு போகும். அந்த அளவுக்கு இருக்குது மீன். நல்ல சைஸான மீன். ஒரு மீன் வைக்கிறது எவ்வளோ நேரம் ஆகுது? பெரிய பெரிய மீனை மட்டும் பேத்துற அப்புறம் பத்திரிச்சலாம்.
அவர்லாம் சோரி இருக்குன்னாரு. நம்ம அப்படி ஒன்றுமே தெரியல. ஏன்னா ஆ சொறி எடுத்து மருத்துவனை பிடிச்சாரு. ஒரு சொறி வந்து மரத்தில் பிடிச்சதான் மீன் வந்துச்சு. ஒன்றுமே இருந்தாலும் ஆட்டமாக கறி கொண்டு மீனை பிடிச்சிட்டு போய்ட்டு டெய்லியும் என்ன பண்ணுறது. இந்த மாரி எடுக்கணும். மீனை எடுத்துமா ஹோட்டலில் பங்கு வைக்கிறப்ப எப்படியா ஆடு தானே. அதெல்லாம் போய் சமையல் பண்ணுறதே எடுத்தாகணும். போய் பார்த்தீங்கன்னா இந்த மீனை எடுத்துகிட்டு போயிட்டு அப்போயே சமையல் பண்ணுறது தான். சமையல் பண்ணுற வீடியோவும் பின்னாடி அப்லோட் பண்ணுவோம். இந்த மீனை வறுத்தாலும் நல்லாயிருக்கும், குழம்பு வச்சாலும் நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு வறுத்து தான் அதிகமாக பிடிக்கும். போன நேரம் வந்துடும் பாரு அவங்க வலையை தூக்கி. வாரத்தில் வலை விட்டாங்க. அதுக்கு தான் போகிறான். கட்ட 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 இதை மட்டும் பேத்துரு, அப்புறம் பார்த்துக்கலாம். இன்னும் ஒரு மீன் தானே. அண்ணன் என்ன சொல்கிறாருன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த மீன் பட்டை மீன் சேதி போயிருக்கும். எல்லோரும் வந்து வலை விட ஆரம்பிச்சிடுவாங்க, நம்மளுக்கு இடம் கிடைக்காது. சீக்கிரமாக மீனை பேத்துட்டு 2ஆம் பாடு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சீக்கிரம் போயிருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு வழியாக மீனெல்லாம் பேத்தாச்சு. மீன் பட்டை மீன் தான், இது கொஞ்சம் கம்மி தான். நாங்கள் 2ஆம் பாடு மீன் இதோட அதிகமாக படுன்ற ஒரு நம்பிக்கையில் வலை விட போகிறோம். அதையும் பாருங்கள். இதை மண்ணில் வச்சு புதைச்சிட்டு போகலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் மண்ணில் தான் புதைச்சி வச்சாங்க. எதுவும் வீணாக போகாது மீன். இந்த உப்பு தண்ணியோட ஈரத்தோடய இருக்கிறதுனால மீன் வீணாக போகிறது நல்லாயிருக்கும். அண்ணன் 2ஆம் பாடுக்கு ரெடி ஆகிட்டாரு. வலையை பற்றி வச்சு இப்படி தான் வலையை விடுவோம். பாக்ஸ்லேயே எடுத்துகிட்டு போயிட்டு வலையை கடல் மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிட்டு அப்படியே போவாங்க. மேலாகவே ஏற்றிட்டு போயிட்டு ஃபுல்லாக விட்டு முடிச்சுட்டு பாக்ஸை வச்சு நீஞ்சிட்டு கரை வந்துடுவாங்க. அப்புறம் இங்கே ஒரு போயா போட்டுட்டு தான் போவோம். அந்த போயாவை எடுத்து பிடிச்சிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணன் 2ஆம் பாடு வலை விட்டு ரெடியாக நிற்கிறாங்க. தண்ணி எந்த இருக்குது அந்த இதுக்கு தான் வலையை காய்ச்சிட்டு போவோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சோனி அதாவது வடக்கு போகிறது தண்ணி. அதனால் வலையும் வடக்கு விட்டு தான் வலையை ஒரு அளவுக்கிட்ட நெருக்கியாச்சு. இதில் பார்க்கலாம் என்னென்ன நம்ம பண்ணிருக்கோம்னு சொல்லிட்டு. இதில் குட்டி குட்டி பாறை, கெண்டை இதெல்லாம் இருந்துச்சு. பரவாயில்ல, இந்த பாடு தான் கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. வெயிட் பண்ணதுக்கு நல்ல மீன் இருந்துச்சு. இதே பாருங்க.
அண்ணா இதே பெருசு ஒன்று ஆ மீன் நண்டு மீன் நண்டு நல்லா இருக்கியா ஏதோ சின்ன சின்ன பாறை நண்டு மீன் அது இது மாதிரி தான் இருக்கு கசாப்ஷன் பண்ணிருக்கியா எங்க அப்பா அவ்வளோதான் நீட்டு போகணுமா நண்டு வேலை போட்டிருக்கு நான் கையை வச்சு கேட்கவா எப்படி வீடியோ எடுக்கவா ஒன்றுமா பேக்கிறேன் ஏதாவது வந்து அதுக்கு மாமா ஓனர் ஆகுதா அவர் மொத்தமாக இருக்கு அப்படி தூரம் போச்சு நான் சொன்னேன் அவ்வளோதான் போச்சு மேலே ஊரியா வெளியா மேலே விட்டுரு தண்ணி போத்துக்கிறேன் மேலே விடு நண்டு இதை பண்ணுவோம் நண்டு பண்ண ஒரு நண்டு வந்து பண்ணு விட மீன் எடுத்து ராத்திரி ராத்திரி பாயிரியா தகவல பேச மாவளா
விட்டா நல்லா இருக்கு. அரிக்கணே அரிக்கணும் நினைக்கிறேன். நாலு வாட்டர் என்ன பண்ண வச்சா கை கடிச்சிருச்சு. கையில் எடுக்கலாம். கையில் எடு பதப்பாரு. சாவர் நண்டு ஓர் நண்டு போட்டு ஓடியாருதுண்ணே. எத்தனை நாட்டு ஒன்று 2 3 4 நண்டு கிடக்கு. ஒண்ணுமே கொடுத்துருக்கேன். அவருக்கு அவனுக்கு ஒன்றும் பண்ணலையா? அவருக்கு ஒன்றும் பண்ணலன்றதுனால சொல்றியா? விலங்க விட்டா வேலை முடிச்சு. பாரா மீன் கம்மியாக தான் இருக்கு போல கொஞ்சம். பெரிய போட்டு 2 டன் வரைக்கும். ஆ ஆஃப் பண்ணுறாமா? ஆஃப் பண்ண ஓப்பன் நல்லா எடுத்து மோட்டை ஏற்றுண்ணா. என் தங்கச்சி விட்ட தம்பி மச்சான் நல்லா வாட்டமான மீன் ஒரு 3 மீன்
நான் ஒரு மீன், வலை விட்டோம் ஒரு மீன், இன்னும் இவனுக்கு ஃபோன் பண்ணி வர வச்சிட்டோம். இவனுக்கு இந்த பெரிய மீன் நல்லா ஒரு ஒரு முளத்துக்கு இருக்குது ஒரு ஒரு மீனை. இதில் இந்த பாறை வேற. ஆ அல்லாத்தி நான் வந்து இந்த பாறை மாரி இருந்துச்சுண்ணா, நல்லா அகலமாக நல்லா வளர்ப்பு மீன் நினைக்கிறேன். அது ஆற்றுல பட்டுச்சு ஒரு டைமு. என்கிட்ட ஒரு மீன் கொடுத்துட்டானுவ. அதை நான் பாதி வெட்டி பாதி மாமியார் வீட்டுக்கும் பாதி எங்கள் வீட்டுக்கும் சைடிஷு, சரக்கு சைடிஷு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அண்ணன் போச்சு வச்ச இடத்துல வந்து மீன் எடுக்கிறாங்க. மீன் எங்கே போச்சு வச்சுன்னு தெரில. கடலில் வந்து தண்ணி சரியாக கண்டுபிடிக்க முடியல. இருந்தாலும் தேடுறாரு. தேடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சதும் சரி மீனை பொங்க வைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் 2-3 வீட்டுக்கு கறிக்கு ஆக்கலாம் போல் எடுத்த மீன் இதெல்லாம் எல்லாத்தையும் முதல் பாடு 2ஆம் பாடு எல்லாம் சேர்த்து போட்டாச்சு. பாருங்கள் இதெல்லாம் பங்கு வைக்க போகிறாங்க மீன். அண்ணன் தான் கஷ்டப்பட்டார். நம்ம சும்மா கேமராமேனாக தான் நின்றுட்டு இருந்தோம். மீன் அவரே பங்கு வைக்கிறாரு. ஏன் அழைச்சி மறுபடியும் போட்டுறா? ஏறு போய் இல்லையே. ஏதாவது பார்த்து கொடு. வேற பங்கு வேற வச்சாரு. ஒரு வழியாக பங்கு வச்சாச்சு. வேறு மீன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் சமையல் பண்ண வேண்டியதான். ஒரு புடி ஓகேவா? பாய்.